Hello friends, welcome to Kamalis Diary. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ராகி களிங்க. அது எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் வந்து 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்ல நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கப் வேணுமோ அந்த கப்ல எடுத்துக்கோங்க. அதே கப்பால 2 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. ராகி களி செய்யறது ரொம்ப ஈஸிங்க. இதை வந்து நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். இந்த மாதிரி பானையில் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த பானையோட மண் வாசனையோட சேர்த்து ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கப்பில் உள்ள மாவை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கிட்டேன். அந்த 2 கப்பு தண்ணி ஊற்றணும் இல்லையா, அந்த தண்ணி அளவுல இருந்தே எடுத்து இதை நான் கரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி முன்னாடியே கரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு களி கிண்டுறப்ப கட்டி விழாமல் இருக்கும். 1/4 கப்பு நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அதை வேக போட்டுருங்க. அந்த தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதோட வேக போட்டுருங்க. இப்போ இந்த பானையில் அரிசி நல்லா வெந்துட்டு இருக்கு, தண்ணியும் சூடாயிட்டு இருக்கு. எனக்கு தண்ணி பத்தலைங்கிறதுனால அந்த கொதிக்கிற தண்ணியே எடுத்து நான் இதில் வந்து கரைச்சிக்கிறேன். அதனால உங்களுக்கு கரைக்கிறதுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தண்ணியா இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. அப்ப நம்ம தண்ணியில ஊத்துறப்ப நமக்கு கலக்கிறதுக்கு கிண்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ரைஸ் 70 to 80% வெந்துருச்சு. இப்ப நான் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல தான் நாம ராகி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதை நான் வந்து ஊத்த போறேன். நான் சால்ட் போட்டோன்னே மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப கரைச்சி வச்ச ராகியையும் ஊத்திக்கிறேன். நீங்கள் ஊத்துறப்பே ஒரு கையில் கிண்டிக்கிட்டே இருங்க, ஏன்னா இது சீக்கிரமாக வந்து கெட்டியாயிரும். அதனால தான் மாவாக போடாமல் இந்த மாதிரி கரைச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ராகி களி யார் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாங்க. இதுக்கு வந்து நல்ல கார குழம்பு, சிக்கன் குழம்பு, அதே மாதிரி ஒரு முருங்கைக்கீரை குழம்பு, இதெல்லாம் வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடணும். இந்த ராகி வந்து நமக்கு நல்லா வேகணும். அந்த ராகி வெந்தா மட்டும்தான் உங்களுக்கு களி வந்து டேஸ்டா இருக்கும். இல்லாட்டி அந்த மாவு வந்து பச்சை வாசனையோட உங்களுக்கு சாப்பிடவே முடியாது. மாவு போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நான் கையில தொட்டு பார்க்குறேன், கையில ஒட்டுது. அதனால ரெடி ஆகலைன்னு அர்த்தம். நீங்கள் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் இப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஆட் பண்ணுறப்ப அந்த ஒட்டாமல் அது வந்து எல்லாமே வரும் நமக்கு உருண்டுக்கிட்டு. நீங்கள் வந்து களியை கையில் தண்ணியை தொட்டு நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டக்கூடாது. அப்போ தான் வந்து அந்த மாவு நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நான் வந்து அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டேன். ஏன்னா பானையில் நீங்கள் சமைச்சிங்கன்னா அதோட ஹீட்டு வந்து அந்த டெம்பரேச்சர் அப்படியே வந்து ஸ்டே ஆகும். ஸோ அதனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே சிம்மில் வச்சுட்டேன், இல்லாட்டி அடி பிடிச்சிரும் உங்களுக்கு. இப்போ வந்து களி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தொட்டு காட்டுறேன். நல்லா உருண்டையாகவும் உருட்ட வருது. இவ்வளோதாங்க களி செய்கிறது. ரொம்ப ஈஸி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நாங்கள் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு வந்து வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி வரன்னு கொஞ்சம் இருந்ததுன்னா லைட்டா தண்ணி தெளிச்சு வேணா விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இதை நல்லா கிளறி விடுறேன். இது எல்லாமே சேர்ந்து உருண்டு திரண்டு வந்துடும். இப்ப பாருங்க, என்னோட கையில எதுவுமே ஒட்டவே இல்லை. ராகி களியில பாத்தீங்கன்னா ரிச் இன் ஃபைபர், ரிச் இன் கால்சியம்னு ஏகப்பட்ட உடம்புக்கு தேவையான அனைத்து வலுவையும் தரத்துக்கான அனைத்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நிறைய இருக்கு. இப்போ இதை நான் எப்படி உருண்டை பிடிச்சேன்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா நெய் தடவிட்டு நீங்கள் அதை எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த சூடாக இருக்கிறப்பே இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கை பொறுக்கிற சூட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக உருண்டை பிடிச்சிடலாம். என்ன, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டா நமக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறது. அதனால் பார்க்குறதுக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் செஞ்ச களி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து உடலுக்கு ஆரோக்கியமானதும் கூட. ராகி களி ரெடிங்க. கர்நாடகாவில் ராகி முத்தேன்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ராகி சங்கட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ராகி களி உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் நம்ம இன்ட்ரோ பண்ணணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் சாப்பிட்டது.
நம்ம வந்து வீட்டில் செஞ்சாதான் நம்ம குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு டிஷ் இருக்கு அப்படிங்கிறதே தெரியும். இதை வந்து நாங்கள் நாட்டுக்கோழி குழம்போட வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா காரக்குழம்பு, முருங்கைக்கீரை குழம்பு, சாம்பார் இது எல்லாமே ஆப்ட்டா இருக்கும். இது ஒரு பேலன்ஸ்டு டயட்டும் கூட. ஹேர் குரோத்துக்கு முக்கியமானது. நம்ம சேனலுக்கு நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching.